ஸோ பென்டெக்ஸ் டிஜிபிஎஸ்ல G7 மாடலில் எப்படி பேட்டரி போகிறது அப்படின்னா, இங்கே வந்து இந்த இதில் வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். இந்த லாக்கை வந்து இப்படி எடுத்து விட்டு இப்படி நீங்கள் இது பண்ணணும். ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே 2 பேட்டரி போடணும். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து இந்த பின்னு கீழே போகிற மாதிரி இங்கே ஒரு பின்னு இருக்கும். இந்த பின்னை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கமும் உள்ளே போகிற மாதிரி பேட்டரி போடணும். இங்கே நம்ம சிம் கார்டு இதெல்லாம் போட்டுக்கிடலாம். சிம் கார்டு மெமரி கார்டு போட்டுக்கிடலாம். ஸோ இப்போ லாக் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி வச்சு லாக் பண்ணும்போது பார்க்கணும்னா இந்த கேப்பில் இது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். செங்குத்தாக இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இங்கேயே லாக் சிம்பிள் போட்டு இங்கேயே லாக் சிம்பிள் இருக்கும், இங்கே அன்லாக் இருக்கும். வச்சிடலாம். போட்டோன்னே நமக்கு வந்து இது நமக்கு ஆன் ஆயிரும். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு ஆஃப் பண்ணணும். அவ்வளோ முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பேட்டரி போட்டு ஆன் ஆகிடும். இது பேட்டரி குறிக்கும். இது வந்து செகண்ட் குறிக்கும் சேட்டலைட். ஓகேங்களா? இதுதான். இப்போ அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட் நான் பண்ண வேண்டியது ஃபோன் மாதிரி தான். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நெட் இருக்கும். அதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் ஹாட்ஸ்பாட்டில். ஸோ நம்ம ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஹாட்ஸ்பாட்டை இந்த மாதிரி நம்மளுடைய இது வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அதில் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா அடுத்து ப்ளூடூத்தை பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பேர் கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம கனெக்ட் பண்ணாலும் அது லிங்க் ஆகிருக்கும். இல்லாட்டி புதுசாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேர் டிவைஸ் போகணும். நம்ம ஆண்டனாவுடைய சீரியல் நம்பர் வந்து ஆண்டனாவுடைய பாட்டமில் இருக்கும். ஆண்டனா பாட்டமில் என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அது நீங்கள் இங்கே இது நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எந்த ஆண்டனாவில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதான் வந்து இங்கே வந்து இதாகும். இப்போ அடுத்து போக வேண்டியது இந்த ஆப்பு PTS 3.0 அந்த ஆப்புக்குள்ளே போகணும். இதுதான் நம்மளுடைய பென்டெக்ஸோடைய ஆப்பு. இந்த மாதிரி ரோல் ஆகும். சர்ச்சிங் ஆன பிறகு அடுத்து போக வேண்டியது ப்ராஜெக்ட் போகணுங்களா? ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் மேனேஜர் போகணும். அதில் போயிட்டு நியூ போயிட்டு நம்ம என்ன நேம் தரோமோ அந்த நேம் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த நேம் டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளில் வந்து நம்ம சும்மா வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டோம்னா அது மேலே வந்துடும். அடுத்து இந்த ஃப்ரீ பேஸுங்கிறது இவ்வளோ ஜிபி இருக்குது. இப்போ கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் நம்ம உள்ள ஜாப்பை நம்ம டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு 112 ஜிபி இருக்குது, அதே போதுமானது. அடுத்து என்ன பண்ணோம்னா சொல்லுங்க. அடுத்து ஓகே. அடுத்து ஓகே. அடுத்து எங்கே போகணும்? சர்வே போயிட்டு பாயிண்ட் சர்வே. பாயிண்ட் சர்வேல டோப்போ பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்குற செட்டிங்ஸ் வந்து புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? டிவைஸ் போகணும். டிவைஸ் போயிட்டு கம்யூனிகேஷன் போகணும். கம்யூனிகேஷனில் டிவைஸ் டைப்பில் அப்படியே G6 G7 தான் இருக்கும். G6 வந்து நம்ம ஆண்டனாவுடைய மாடலு. அடுத்து இங்கே நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணனால இங்கே ஸ்டாப்புன்னு இருக்குது. இது கனெக்ட் பண்ணலைன்னா இங்கே கனெக்ட்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ப்ளூடூத் வந்து G6 G7ங்கிறது நம்மளுடைய ஆண்டனா மாடல். இப்போ ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சுங்களா? அடுத்து போக வேண்டியது ரோவர். நம்ம பண்ணுறது ரோவர். பேஸ் வந்து CORS. கட் ஆஃப் ஆங்கில் வந்து நம்ம வந்து 10 கொடுக்கணும். 15. ஓகே, 15 அக்யூரஸியாக இருக்கும். 10 15 தரலாம். அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து டேட்டா லிங்க்கில் வந்து ஃபோன் இன்டர்நெட் இருக்கணும். கனெக்ட் மோடில் என்ட்ரிப் இருக்கணும். CORS செட்டிங்ஸில் அந்த 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ CORS செட்டிங்ஸில் ஏற்கனவே நம்ம கனெக்ட் பண்ணனால அது உள்ளே காட்டாது. இப்போ நாங்கள் கேன்சல் பண்ண பிறகு இந்த CORS செட்டிங்ஸில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி IP அட்ரஸ் காமிக்கும்.
இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் தரக்கூடிய புது நேமு ஐபி அட்ரஸ் சேவ் ஆகிக்கிறோம். ஐபி அட்ரஸ் வந்து மாற்ற வந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அது இதாயிரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐபி அட்ரஸ் ஐபி போட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதனால் நாங்கள் டைப் பண்ணலை. ஓகே. அடுத்து வந்து ஸோ அதுக்கு பிறகு இந்த மவுண்ட் பாயிண்டில் வந்து அந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா விஆர்எஸ்எஸ்ன்னு காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்ட் அப்புறம் வந்து அப்ளைங்களா, அப்ளை. ஓகே. தேவா. ஸோ நம்ம ஸ்டார்ட்டு அப்ளை பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்டாப்னு காட்டும். அது செகண்ட் இருக்குது பாருங்கள், அட்வான்ஸ்டு. அதை பண்ணிங்கன்னா அது என்னென்ன செலக்டட்னு காட்டும். ஜிபிஎஸ், குளோனாஸு, பெய்டு, கலிலியோ, எஸ்பேஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் காட்டும். நமக்கு எது தேவை அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓகே பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இப்போ திரும்ப பேக் போகணும். இப்போ நான் கனெக்ட் ஆகிடுச்சு தான் ஸ்டாப்புன்னு இருக்குது. பேக் போயிட்டு இப்போ நான் போக வேண்டியது கம்யூனிகேஷன் ப்ராஜெக்டில் போயிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் அதில் போயிட்டு நியூ. இப்போ நான் புதுசாக நியூ பண்ணுறோம். நியூவில் போயிட்டு நமக்கு எந்த நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். எப்போயுமே டிஃபால்ட்டாக வந்து டேட்டு தான் வரும். ஸோ வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணோடனே அடுத்து நான் போக வேண்டியது ஓகே. இப்போ இந்த மாதிரி வரும். லோக்கல் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வரும். இந்த லோக்கல் பாராமீட்டர்ஸில் செலக்ட் பண்ணிக்கிறணும். அதில் CORS இருக்கும். கீழே வந்து யூஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ டிஃபைன் பொசிஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரியில் வந்து ஆல் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு UTM தரணும். கீழே வந்தால் UTM இருக்கும். UTM கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச்சில் 44 இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 44 டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து UTM இந்த மேலே இருக்கு பாருங்கள், இது வரணும். UTM WGS 84 UTM ஜோன் 44 நார்த் 78 to 84 ஈஸ்ட் இருக்கும். செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தியாக்டு ஃபைல் போகணும். அதில் யூஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மாடலில் வந்து பைலினியர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிறணும். பாத்தில் வந்து அது எங்கே இது பண்ணுற சேவ் ஆகுதுன்னு கேட்கும். ரிட்டர்னோட கிளிக் பண்ணிட்டு திரும்ப கிளிக் பண்ணணும். 2 டைம் கிளிக் பண்ணிவிட்டு பென்டெக்ஸ் PTS அந்த ஆப்பில் சேவ் பண்ணணும்னு சொல்லணும். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ETM அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் சேவ் ஆகும். இதான் அந்த பார்த்து எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே பண்ணிடணும். அவ்வளோதான். அடுத்து இன்னொரு ஓகே முடிஞ்சு. இப்போ எங்கே போகணும்னு ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதான் நம்ம இது பண்ண ப்ராஜெக்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இருக்குது. இப்போ எங்கே போகணும், சர்வேக்குள்ளே போகணும். சர்வேயில் போயிட்டு பாயிண்ட் சர்வேல போன இந்த மாதிரி இது வரும். ஓகே பண்ணிவிட்டு இதை கிளிக் அது வந்து அந்த இதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெட்டில் வரக்கூடாது, ஆஞ்ச கலரில் வரணும். இந்த மாதிரி என்ன அர்த்தம்னா நீங்கள் சார்ஜ் பிடிச்சாலும் நம்ம இந்த கீழே பாட்டம் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த ரேட்டாக தான் காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபீல்டில் பண்ணுற காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காமிக்கணும். இந்த கலரில் வரணும். முதல்ல இந்த மாதிரி சர்க்கிள் வரக்கூடாது, இந்த மாதிரி வரணும். இப்போ ஃபீல்டில் காட்டுறேன் உங்களுக்கு சர்வே பண்ணி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம சர்வே பண்ண போகிறோம். ப்ளீஸ் ட்ரை கண்டாயிருமா? இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டுன்னு இருக்கணும். இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ்டுன்னு இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். அங்கே ஃப்ளோட்டுன்னு இருக்கக்கூடாது. ஃப்ளோட்டு தான் சர்வே பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே வந்து இந்த மார்க் வந்து இந்த கலரில் காட்டணும். அது சர்க்கிள் காட்டக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஆண்டனா எங்கே இருக்குன்னா இந்த ஆரோ மார்க் காட்டுது. இப்போ நம்ம வந்து எங்கே அளக்கணுமோ அந்த பாயிண்டில் வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இங்கே இருக்காங்க. ஒரு 4 பாயிண்டில் சர்வே பண்ணுவாப்பில் பண்ணுங்க. அங்கே ஸ்டாப்பில் இந்த பாயிண்ட் அளக்குறேன். இந்த பாயிண்டில் வச்சுட்டு நான் இதை என்ன கிளிக் பண்ணால் போதும். இந்த பாயிண்ட் நேம் கேட்கும். நான் PT 1 ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். 1 பாயிண்ட் நான் 1 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணி வச்சுங்களேன். ஓகே பண்ணி அந்த பாயிண்ட் நேம் வந்துடும். கீழே அதனுடைய லேட்லாங்லாம் வந்துடும், கோஆர்டினேட்லாம்.
கோடில் நம்ம தேவைட்ட கொடுக்கலாம், தேவையில்லை. கீழே வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் சேவ் ஆயிரும். அடுத்து வேறு பாயிண்ட் மூவ் பண்ணுங்கள். அப்படியே இந்த இன்னொரு பாயிண்ட் நம்ம எங்கெல்லாம் தேவையோ வச்சுக்கலாம். எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இதில் வச்சுருந்தா டேபிளில் அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இது ஆட்டோமேட்டிக் 2 கொடுத்துட்டு ஓகே ஓகே. அப்புறம் வந்துன்னா மூணாப்பில் வச்சுட்டு எங்கே வைக்கணும்னா ஒரு நிமிஷம் அப்புறம் சர்வே பண்ண பாயிண்ட் காட்டும் பாருங்கள். இதான் நம்ம பண்ணது 1 2 இல்லை அப்படியே நீ அப்படியே 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 வைங்க. ஓகே இப்போ கொடுங்க. இப்போ பண்ணுங்கள். அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா 2 இருக்குங்களா. இப்போ நான் பண்ண உடனே 3 வந்துடும். 3 ஓகே ஓகே. 1 2 3 வந்துச்சுன்னா அதை இன்னொரு பாயிண்ட்டு வச்சாச்சு. அப்புறம் இங்கே அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஓகே பண்ணோம்னா 4 வந்துடும். இப்போ நான் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. இப்போ ஏரியா பார்க்கணும்னா அப்படி எங்கே போகணும்னா கீழே பேக்கில் போயிட்டு கேர் ட்ரா இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா கீழே ட்ராயிங் இருக்கும், சர்வேன்னு இருக்கும். ஸோ கேர் போயிட்டு உள்ளுக்குள்ள போனோடனே சர்வேயில் போகணும். சர்வேயில் போயிட்டு இந்த மெஷர் ஆஃப் ஏரியான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 4 அந்த பாயிண்ட் தேவை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரா ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த 9.81 மினிட் வந்துடும். இதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த லென்த்தோடு வரணும்னா லென்த்து சேர்ந்து வரும் பார்த்தீங்களா. அதுக்கு எங்கே போகணும்னா பேக்கில் போயிட்டு கேட்ரா போயிட்டு ட்ராயிங்கில் போயிட்டு பாலிகனில் போனீங்கன்னா அவங்க லென்த் அப்படி வந்துடும். 2 3 4 லென்த்தோட ஏரியா வந்துடும். இதான் என்னுடைய இது டீட்டெயிலு. இப்போ இதனுடைய லேட்லாங் பார்க்கணும்னா எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா பேக்கில் போயிட்டு பாயிண்ட் சர்வேயில் ஓகே பாயிண்ட் லைப்ரரி அதில் போனீங்க அப்படின்னா அதனுடைய நார்த்து ஈஸ்ட்டு அப்புறம் அதனுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் காமிச்சிடும். எல்லாமே காமிச்சிடும். இதான் ஃபுல்லாக எப்போ எடுத்தோம் காமிச்சிடும். டேட் டைம் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் ரீபிக்ஸிங் பண்ணணும்னா செக் அவுட் பண்ணணும்னா எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அது செக் அவுட் காமிக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சிடும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது இங்கே இருக்குமா, நான் பார்க்க வேண்டிய பாயிண்ட் 3வது பாயிண்ட்டா. அப்போ இங்கே நார்த்தில் போகணுங்க. இப்போ இங்கே இருக்காப்புல பாயிண்ட் இங்கே இருக்குது. நார்த்தில் போகணும். நார்த்தில் 3வது பாயிண்ட் அந்த பாயிண்ட். Enter 3.0 Moran. Enter 2.0 Morange. இந்த மாதிரி நம்ம ரீபிக்ஸிங் பண்ண பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வால்யூம் வரும். நம்ம 4th பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 3rd பாயிண்ட் பண்ணோம். அது வெயில்னால மாற்றிட்டேன். 4th வச்சுருக்கோம் 4th பாயிண்ட்டை. ஸோ 4th பாயிண்ட்லேயும் நம்ம கர்சரும் இப்போ ஒன்றா இருக்குது. நம்ம மூவ் பண்ணாதும் இந்த மாதிரி சரியாக தான் இந்த மாதிரி ஒரு இது வரும், சவுண்டு வரும். 0.02 மீட்டர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. நாங்கள் சரியாக பார்த்து சரியாக வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தான் ரீபிக்ஸிங் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட் பாயிண்ட் மெத்தடில் நம்ம சர்வே பண்ண 2 பாயிண்ட்லேருந்து சர்வே பண்ணாத மற்றொரு பாயிண்ட்டோடைய லேட்லாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ 1 2 அப்படின்னா இந்த 1லேருந்து சம் டிஸ்டன்ஸும் 2லேருந்து சம் டிஸ்டன்ஸும் நம்ம டைப் பண்ணாலே அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு காமிச்சு. இதுக்கு பேர் கம்ப்யூட் பாயிண்ட்னு பேர். அது என்ன எப்படி பண்ணோம்னா கேர் ட்ராவில் உள்ளே போயிட்டு அதில் நம்ம நமக்கு எந்த பாயிண்ட்களில் வேணுமோ அது சர்வேக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடணும். சர்வேயில் போனோடனே இந்த டூல்ஸ் இருக்குங்களா, 2 டிஸ்டன்ஸ்னு அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பாயிண்ட் கேட்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் டைப் பண்ணணும். ஒரு 4 கொடுக்கணும். 4 மீட்ரு கொடுத்துட்டு நீங்கள் இது ஓகே பண்ணிடணும். அடுத்து ஓகே பண்ண இந்த மாதிரி சர்க்கிள் வரும். 1வது பாயிண்ட் வந்து 4 மீட்ரு. அடுத்து 4th பாயிண்ட்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ஆருக்கோ எஃப்எம்மில் அதை நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா இது கட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம 2 பாருங்கள், இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். இங்கேயும் ஒரு பாயிண்ட் வரும், இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அப்போ இங்கே 2 கட் ஆகுதுங்களா. இப்போ எனக்கு எந்த பாயிண்ட் வேணும்னு நான் முடிவு பண்ணணும். அப்போ லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது. அப்போ நான் எஃப்எம்பியை பார்க்கணும். பார்த்துட்டு 1 4க்கு லெஃப்ட்டில் பாயிண்ட் இருந்தால் R2 செலக்ட் பண்ணணும். அதுவே ரைட்டில் இருந்தால் R1 செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணால்
செலக்ட் பண்ண பாயிண்ட் வச்சுட்டு மற்றதை நம்ம சேவ் கொடுத்தோம்னா அது மட்டும் சேவ் ஆயிரும். அதுக்கு ஒரு பாயிண்ட் நேம் கேட்கும். நம்ம 4 பாயிண்ட் சேவ் பண்ணிட்டு 5ன்னு காட்டுது. ஓகே பண்ணிங்கன்னா அந்த 5 சேவ் ஆயிரும். இது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதே மாதிரி நம்ம ஆஃப்செட் பார்த்துக்கலாம். ஆஃப்செட் பார்க்குறது ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ராயிங்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது 1வது பாயிண்ட்டுக்கும் 4வது பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் 2, அதாவது பாயிண்ட்டு ரெண்டும் கட்டான பாயிண்ட்டை பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போகிறோம் ஆஃப்செட் பார்க்க போகிறோம். அதாவது பாயிண்ட் நம்பர் 2லேருந்து 3 அந்த லைனில் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் சைடில் 4 மீட்டர் இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா பேக்கில் போயிட்டு அப்படியே வந்து டூல்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் ஆஃப்செட் பாயிண்ட் கால்குலேஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வரும். அதில் என்ன செய்யணும்னா அந்த லாஸ்ட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் பாயிண்ட்டில் ஒரு இமேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கே போயிடும். அதில் நம்ம 2 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துடணும். அப்புறம் திரும்ப அவ்வளோ லேட்டாக செட் ஆயிரும். அது திரும்ப அந்த எண்டு பாயிண்ட்டில் அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு 3 கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்கன்னா 2, 3 செலக்ட் ஆயிரும். இப்போ மைலேஜ் அப்படின்னா 2 to 3 எவ்வளோ தூரம் அப்படின்னு டைப் பண்ணணும். நம்ம 5ன்னு கொடுப்போம். 5 கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ஆஃப்செட் வந்து 4 கொடுத்தீங்க அப்படின்னா 4 ஓகே முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கால்குலேட் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டுதுங்களா, இந்த 2 to 3ல் ஆஃப்செட் பாயிண்ட் காமிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம ரைட்னால 4 ப்ளஸில் கொடுத்தோம். இது லெஃப்ட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், -4 தரணும். இவ்வளோ தான் இது டிஸ்டன்ஸு. நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது வந்து பீன் சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. பேக்கில் போனீங்கன்னா இப்போ அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கலாம். திரும்ப நம்ம வெளியே போயிட்டு கேடாவில் போனீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்துடும், பிங்கிற பாயிண்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இந்த ஜாப்பை எப்படி நம்ம வந்து நம்ம ஃபோனுக்கு சேவ் பண்ணுறது, எப்படி வெளியே அனுப்புறது, அதை எப்படி பார்க்குறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ண ஃபைலை எப்படி இது பண்ணுறதுன்னா, ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணால் நம்மளுடைய ஜாப் நேம் வரும். நம்ம ஜாப் இதுதான் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு போக வேண்டியது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். அதில் போனீங்கன்னா உங்களுடைய எல்லா ஜாப்பும் வரிசையாக வரும். அது நம்ம ஜாப் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஜாப் நேம் வரும். அடுத்து எங்கே போகணும்னா அந்த ஃபைல் ஃபார்மெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது நிறையா ஃபைல் ஃபார்மெட் வரும். CSV, XLX, அப்புறம் வந்து லோக்கல் கோஆர்டினேட்டு அப்படி நிறையா ஃபார்மெட் வரும். AutoCAD எல்லாம் வரும். அதெல்லாம் இது தேவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் கேட்குது. நம்ம ஃபைல் நேம் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அது சேவ் ஆயிரும். சேவ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். இப்போ அப்படியே ஷேருன்னு இருக்குது. ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக்சர் போனீங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்கு அனுப்பணுமோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பிக் ஷேர் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம எப்போயுமே நான் ஃபோனில் ஷேர் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி காட்டும். நம்ம யாருக்கு சேவ் பண்ணணுமோ அதை நம்ம டச் பண்ணோம்னா அந்த ஃபோனில் அப்படி கனெக்ட் ஆயிரும். ஓகே அப்படி நான் ஃபோன் வந்துட்டு நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணால் போதும். அந்த பேண்ட் அவங்க சேவ் ஆயிரும். இது வந்து நம்ம இதே மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். மெயில் பண்ண ஸோ நான் ஃபோனில் சேவ் பண்ண முடியலை அப்படின்னா அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்ம கூகுளு இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரைவில் மெயிலில் சேவ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான்.